பரங்கிக்காய் புளிக்கறி எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பழுத்த பரங்கிக்காயாக எடுத்துக்கலாம். இதில் தோல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம் பொரிய விடுங்க. அது கூட கட் பண்ண தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பரங்கிக்காயும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்களாங்க. இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகையும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பூண்டு மிளகாய் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கரையை விட்டு இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டில் பரங்கிக்காய் புளிக்கறி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.